Hey ladies, welcome back to our channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Who knows me better? பார்க்கலாமே வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னு சும்மா கலாய்க்கிறாங்க. 18 வருஷம் நட்பா 18 வருஷம் உறவா சரி பிறப்பா IT CS based திவ்யா she knows me better திவ்யா யூடியூபர் ரெண்டுமே கிடையாது. நான் காலையில எதுவுமே குடிக்க மாட்டேன். What aspects of my life at the moment cause me the most stress? அது ஸ்டோரேஜ் பிளேஸா ஆஃப் ஆகுதுதானா ஆஃப் ஸ்டோரேஜ் வெரி குட் சரி போதும் அத முடிய போதுல முடிஞ்சு அவ்வளவுதான் அவ்வளவா கேள்வியா ஓகே டேஸ் இன்னைக்கு ஒரு புது கெஸ்ட் தான் கூப்பிடலாமா வாங்க இவரா எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன் வந்துட்டாரா சாரு நடுவுல வச்சுனா எல்லாரும் பேசுறது கேட்க போறோம் அப்படின்னா who knows me better so இது வந்து क्वेश्चन ரெடி பண்ணிருக்கா அது எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இப்போ ட்வின் நம்ம சைல்ட்ல இருந்து ஓகே 18 இயர்ஸ் அவ தங்கச்சிக்கு தெரியுமா அப்படினா 18 இயர்ஸ் அவ ஃப்ரெண்டுக்கு தெரியுமா தான் பாக்கலாம் யாருக்கு என்ன பத்தி நல்லா தெரிய போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல தெரிஞ்சிரலாம் லாஸ்ட்ல நம்ம வந்து பாயிண்ட் 18 வருஷம் நட்பா 18 வருஷம் உறவா சரி பிறப்பா அத இப்ப தயாராக இருக்கிறீர்களா இருக்கிறோம் அண்ணா First question. What is my dream job? Dream job. எனக்கே தெரியாதுங்க. அவளுக்கு எப்படி தெரியுங்க? திவ்யாக்கே தெரியாதா? பாப்போம். சரி எழுதிட்டேன். காட்டுங்க. சைபர் செக்யூரிட்டி IT CS based. திவ்யா she knows me better திவ்யா யூடியூபரா சின்ன வயசு ஆசை தெரியுமா அது ட்ரீம் ஜாப்டி இதுவும் இருக்கு இது வந்து நான் சின்ன வயசுல எங்க அம்மா கேட்பாங்க நீ என்னவா ஆகணும் அப்படின்னு எனக்கு அப்போ வந்து சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அவங்க திட்டுவாங்கன்னு நினைச்சுதான் நான் வந்து இன்ஜினியர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பேன் அப்போ யூடியூப் இதுவும் இருக்கு சைபர் செக்யூரிட்டி எடுத்திருக்கேன் இது இருக்கு இதுவும் நான் பண்ணுவேன் பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆசை இதுதான் அப்ப அவளுதான் பாயிண்ட் ஓஹோ ஐயோ ஃபர்ஸ்ட் கோடி திவ்யா நீ ஃபர்ஸ்ட் கேள்வியிலே நான் ஒண்ணுமே பண்ணலையே நான் நினைச்சேன் ஆன்சர் நீ தப்பா தான் சொல்லுவேன்னு ஓகே am I an morning person or a night person மார்னிங் பர்சன் தான் ரெண்டு பேரும் ஓகே அப்ப எனக்கு வந்து 1 பாயிண்ட் ஏனா உங்களுக்கு 2 பாயிண்ட் அதுக்கு எழுதிப்ப நீ நான் தெரியுது எழுதிட்டீங்க ஓகே am I an extrovert or an introvert அவ டியூஷன் காப்பி பண்ண கூடாது ஆன்சர் தான் எழுதிட்டேன் ஒரு கடையில போய் நான் வாங்கினா கூட நான் வாங்க மாட்டேன் நீ போறீங்களா தண்ணியோட இதுல வந்து இன்ட்ரோவர்ட் நான் இன்ட்ரோவர்ட் சோ 2 பாயிண்ட்ஸ் ஓகே ரெண்டு பேரும் ஒரே லீடிங்ல இருக்கீங்க நீயே சொல்லுடா எங்க கடைக்கு போனா ப்ரோ பிரிஸ்லா தான் சொல்லுவேன் காஃபி ஆர் a juice for me in the morning காஃபி எழுதிருக்காங்க நானும் காஃபி தான் இருக்கேன் அவ காஃபி காடுதான் கொஞ்சம் ரெண்டுமே கிடையாது நான் காலையில எதுவுமே குடிக்க மாட்டேன் நம்ம அதே ஆப்ஷன்ல கேட்டது ஏதாவது நீ இந்த மார்னிங் காஃபி குடிச்சிருக்கே சரி ஓகே வெச்சுக்கோங்க சரி ஓகே காஃபி குடிப்பேன் என்னைக்கா ரேரா குடிப்பேன் நீ do I have a hidden talent do you have நான் hidden talent வெச்சு எஸ் ஆர் நோ மட்டும் இருந்தா போதும் இல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னன்னு கூட எழுதலாம் பிராக்கெட்ல இவங்களும் எழுதிருக்காங்க நீங்க ஓகே போட்டுருக்கா டான்ஸ் எவ்வளோ போட்டுருக்கா வாட் இஸ் மை ஃபேவரட் கலர் பரவாயில்ல ரெண்டு பேருக்கும் என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு பிங்க் அண்ட் பிளாக் வாட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் அட் த மூமெண்ட் காஸ் மீ த மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் தெரியும் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பட்டேன்ப்பா சரி உனக்கும் 2-3 இடத்துல நான் லைஃப்ல படல எழுதுறேம்மா சும்மா யாரெல்லாம் எழுதலாம்
யார் நல்லா தான் எழுதுறாங்க. எழுதணுமா? ஓகே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இடத்து இவதான் கரெக்ட். உனக்கு மார்க் போதோ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எக்ஸாம்ஸ்லயும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். பட் ரொம்ப நீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி லைஃப் ஆஃப் தி மொமெண்ட் எக்ஸாம் வந்து நீ புடிச்சு எழுதுவதே நீ உண்மையா புடிச்சு எக்ஸாம் எழுதுவே நீ எக்ஸாம்ஸ்லாம். ஓகே கரெக்ட் தான். ஓகே விஷயம்னா என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்க வேணா சும்மா வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். To be when I was young. YouTuber. டாக்டர். நான் வந்து டாக்டர் ஆக போறேனா? சின்ன வயசுல எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதனால எவ்வளவு டாக்டர் ஆகணும்னா யார் சொல்வடி அடுத்து. What makes me happy? What makes you happy? ஃபோன் ஃபோன் சொல்ல முடியாது. Family. ரிஷிலா கரெக்ட் தான் கரெக்ட். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. நான் friend ஏன்னா ஃப்ரெண்ட் நீங்க ஒத்தி தான் என் கூட நீ ரொம்ப க்ளோஸ் அப் காட்டிடாத. சரி ஓகே க்ளோஸ் அப் காட்டாதீங்க. இருக்காங்க. ஓகே ஓகே பத்தாது. வாட் இஸ் மை நிக்நேம்? அதான் பக்கத்துலயே போட்டுருக்கியே. வேறமும் இருக்கும்ல, இது ஒண்ணுதான் இருக்குமா? நிக்நேம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் எழுத முடியுமா? ஒன்னு ரெண்டு எழுது பரவாயில்ல. இந்த மாதிரி எழுதிடா. ஏய் அது ஓகே. இது எல்லாமே நிக்நேம் தான். ஓகே ஓகே. Who do I always talk to when I need advice? கரெக்ட். நீ தப்பு. ஓகே தங்கச்சி. நீ ஓகே தங்கச்சி தான் போடுற. அம்மா அம்மா மோஸ்ட்லி அம்மா கிட்ட தான் கேட்பேன். ஓகே அம்மாட்டையும் நீ கேட்பேன். அம்மா எழுத. நான் என்னோட ஆன்சரே அம்மா தான். அம்மா ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பேன். அப்படியே கேட்க மாட்டேன். நீ அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி நான் எங்கடி போனேன்? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி ஓகே. நீ வந்து எதுனாலும் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவ. What is my favorite ice cream flavor? இது என்னோட favorite ice cream flavor. சத்தியமா தெரியாது. எத்தனை வாட்டி நான் தின்னுருக்கேன். நிறைய வாட்டி வாங்கி தின்னுவோம். நிறைய வாட்டி தின்னுவோம். இது தாண்டி வேணும், இது தாண்டி வேணும், எனக்கு வாங்கி தரேன்னு கேட்பேன் நான். நான் வந்து ஃப்ளேவர் எழுதுறேன். ஏதாவது ஃப்ளேவர் எழுது. எனக்கு 2 ஃப்ளேவர் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இருந்தா கூட okay. எழுது. ஸ்ட்ராபெரி கிடையாது, சாக்லேட் இருக்கு. சாக்லேட் அண்ட் சாக்கோபார். சாக்கோபார். சாக்லேட் வெண்ணிலாவும் சாக்லேட் கலந்து இருக்குது. ஆமா வர. நான் கொண்டு விட்டு. அவளுக்கு மட்டும் ஒரு Which subject do I dislike the most? ஐயோ அது எனக்கே தெரியாதே. பிசிக்ஸ் அவ்வளோ அது இருக்க மாட்டா. ஐயோ கெமிஸ்ட்ரி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸும் பிடிக்கும். அப்படின்னு நினைக்க கூடாது. பண்ணுங்க எழுதுங்க. அது நான் 1 2 3 4 மேத்ஸ். கடவுளே கடவுளே. எனக்கு காட்டலாம். மேத்ஸ் கரெக்ட்டா? எனக்கு சின்ன Maths பிடிக்காதா? ஆமா சின்ன வயசுல சின்ன வயசுல பிடிக்கும். பிடிக்கும். ஆனா 11th 12th நான் பட்ட அது கஷ்டம் எனக்கு எனக்கு தான் தான் தெரியும். தெரியும். இன்னும் மோசம். அந்த மேட்ச படிக்கிறது. ஐயோ சரி அதான் இருக்கு. எனக்கு அது வராதனாலே அந்த சப்ஜெக்ட் நாங்க வந்து அது நீ போட்டு பார்த்துட்டு வந்திருக்கும். போட்டு பார்த்தாலும் எனக்கு அந்த எக்ஸாம் ஹால்ல போய் வராது எனக்கு. அதனால என்னமோ அந்த அது subject எனக்கு வந்து அவ்வளவுதான். வாட் இஸ் மை My ட்ரீம் dream கார்? car. நாங்க ரெண்டு பேரும் அழகா எழுதுவோம். அது வண்டியா இது? ஐயோ அது அசிங்க வர படுத்துறேன் நானு. வாட் இஸ் மை ட்ரீம் பைக்? 2 3 இருக்கு. அதெல்லாம் எழுதலாம். எனக்கு அது பேர் தெரியலடி. இதா எழுது. அவளை பார்க்காத. இது அழகான பேர் அது. ஓகே. ஓகே. அண்ட் ஓகே. பைக்குன்னு பார்த்தா KTM டியூக் R15 அந்த மாடல். இது என்னன்னா அந்த பிங்க் ஷைனியா இருக்கிற பேர் Lenovo. சீ, Lenovo அது tag. இல்ல அது ஒரு பேர் இருக்குமே. வெஸ்பா. வெஸ்பா பைக் ரொம்ப பிடிக்கும். அது பிங்க் கலர் பட்டி அது பிடிக்கும். ஸ்கூட்டி. அது ஸ்கூட்டி. ஸ்கூட்டி. ஓகே. பைக் ஸ்கூட்டில ரெண்டு வீல் இருக்கவே எல்லாம் பைக் ஸ்கூட்டி பண்ணுதான். ஆனே பண்ண நான் லூசுங்களா சொன்னீங்களா எங்கேயாவது? இந்த வெஸ்பா அந்த பைக் தான். ஆஃப் ஆகுது. ஸ்டோரேஜ் பிளேஸா ஆஃப் ஆகுது தானா? ஆஃப் ஆகுதுன்னா ஸ்டோரேஜ். வெரி குட். சரி விடு போதும். அது அதான் முடிய போகுதுல. என்னங்க முடிச்சிடலாம். 13 எனக்கு. எனக்கும் தெரியுங்க. அப்படியா? எனக்கு தங்கச்சி வேணா எனக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தங்கச்சி நான் வந்து கிடையவே கிடையாது சொல்றேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாங்க உங்களுக்கு கொடுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ரெண்டு பேரும் டை ஆயிட்டாங்க. So, அப்ப இந்த கேம் வந்து டை தான், வின்னரே கிடையாது. சோ அப்போ ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ நம்ம அடுத்த வீடியோல இதே மாதிரி சூப்பரா என்டர்டைன்மெண்டா சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பை.